தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது, நீங்கள் மீட்பரின் பிரதிநிதிகள். 1 பேதுரு 2 வாசிக்கிறோம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவருக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்துங்கள். கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டிருப்பவர்கள் அவருடைய பிரதிகளாக இருந்து அவருக்காக பேச வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்கள் யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதாக பரிசுத்தமாக்கப்பட்ட தூய்மையாக்கப்பட்ட புனித மக்களாக அவர்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பின்னடியார்கள் தங்களது கொள்கையிலும் தங்களது விருப்பம் சார்ந்த காரியங்களிலும் உலகத்தில் நின்று பிரிந்து வாழ்வர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களை முற்றிலுமாய் உலகத்திலிருந்து ஒதுக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. இரட்சகர் மனிதனோடு கலந்து ஒன்று சேர்ந்து வாழ்ந்தார். தேவனுடைய சித்தத்திற்கு முரணான எந்த காரியத்தையும் செய்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தாமல் அவர்களை அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் கலந்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாகிறேன் என்று யோவானிலே வாசிக்கிறோம் என்று இயேசு உறுதியாக கூறினார். ஆகவே தெய்வீக நறுமணமானது உப்பை போன்று உலகத்தை கேட்டி நின்று பாதுகாப்பதற்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு வாழ வேண்டும். ஒரு உயர்வான தூய்மையான மேன்மையான ஒரு வாழ்க்கை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய வல்லமையோடு இணைந்து வாழ வேண்டும். கிறிஸ்துக்கென்று தங்களை அழைத்துக் கொள்பவர்களால் பெரிய ஒரு காரியம் என்னவென்று இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை காண்பதற்கு இந்த உலகம் அவர்களை விழிப்புடன் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நாம் யாரெல்லாம் பழகிறோமோ அவருடைய உள்ளங்களிலும் வேதாகம மார்க்கத்தை பற்றி சாதகமான அல்லது பாதகமான எண்ண பதிவுகளை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் தூதர்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக பற்றுள்ள நிலையில் இருப்பதை விட கிறிஸ்துவமானது மேன்மையானது என்றும் அவர்கள் உயர்வான பரிசுத்த நிலையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவரது மக்கள் தங்களது ஜீவங்களின் மூலமாக காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தாங்கள் ஏற்றுக்கொண்ட சத்தியமானது தங்களை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக மாற்றியிருக்கிறது என்பதை அவர்களை வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதை காண வேண்டும் என்று அவர் இயங்குகிறார். தமது எல்லையற்ற அன்பும் இரக்கமும் பாய்ந்தோடத்தக்கதான வாய்க்காலாக அவர் அமைய வேண்டும் என்று அவர் இயங்குகிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக இந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. வெளிப்படுத்த 2:10 வாசிக்கிறோம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளின் செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பதாக. ஆமேன்.